வணக்கம். மெய்ப்பொருள்னா என்ன? அந்த உண்மையான அர்த்தத்தை தேடுற ஒரு பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அறிவியலும் சரி, ஆன்மீகமும் சரி, ரெண்டுமே ஒரே உண்மை நோக்கிய பயணம்தான். அது எப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரம்மாண்டம், அதாவது இந்த யூனிவர்ஸ்ல 70% இருட்டால தான் நிரம்பியிருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ இருள்னாலே தீமைன்னு அர்த்தமா? இந்த ஒரு கேள்வியோட நம்மளோட இந்த ஆய்வா ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது அறிவியலையும் தத்துவத்தையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு புள்ளி. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 70%. இயற்பியலாளர்கள் இத டார்க் மேட்டர்னு சொல்றாங்க. அது என்னன்னே இன்னும் யாருக்கும் முழுசா தெரியாது. ஒரு பெரிய மர்மம். இது பாக்குறதுக்கு இருட்ட கண்டா நமக்கு இயல்பாவே வர்ற அந்த ஆதிகால பயத்தை அப்படியே காட்டுற மாதிரி இல்லையா? தெரியாத ஒரு விஷயத்த கண்டா நம்ம எப்போதுமே கொஞ்சம் பயப்படுவோம் தானே? சரி, இப்போ நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி மனுஷனுக்கு முதல்ல அறிவொளி கிடைச்ச அந்த காலத்துக்கு போகலாம். அறியாமைங்கிற இருட்டுல இருந்து ஞானங்கிற வெளிச்சத்தை நோக்கி நம்ம எல்லாரும் எடுத்து வச்ச முதல் அடி அதுதான். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆதி காலத்துல மனுஷங்க குகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு மின்னல் விட்டி ஒரு பெரிய காடே பத்தி எரியுது. அத பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும்? இது கடவுள் கொடுத்த தண்டனைன்னு நினைச்சு பயந்து நடுங்குனாங்க. நெருப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த பயம் அது அப்படியே இருந்துடல. மெதுவா அந்த பயம் ஒரு ஞானமா மாறுச்சு. அடா, இந்த நெருப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பயன்படுத்தலாமேன்னு ஒரு அறிவு பிறந்துச்சு. அதுக்கப்புறம்தான் சிக்கி முக்கி கல்ல வச்சு நெருப்ப உருவாக்குற அந்த பயன்பாட்டை கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்குதான் நம்ம மனிதகுலத்தோட முதல் விஞ்ஞானி பிறந்தான். அந்த ஒரு சின்ன கண்டுபிடிப்பு அவங்க வாழ்க்கையே தலகீழா மாத்தி போடுதுச்சு பாருங்க. குகைக்குள்ள இருந்த இருட்டு போச்சு, குளிருக்கு இதமா இருந்துச்சு, பச்சை மாம்சத்துக்கு பதிலா சுட சுட சமைச்ச உணவு கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேல கொடிய மிருகங்க கிட்ட இருந்து பாதுகாப்பும் கிடைச்சது. ஒரே ஒரு இருட்ட ஜெயிச்சதுனால மனித இனம் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைஞ்சது பாத்தீங்களா? அந்த ஆதிகால மனுஷன மாதிரியேதான் இன்னைக்கும் நம்ம எல்லாருமே அறியாமைங்கிற இருட்டுனாலதான் பல தவறுகளை செய்றோம். ஒரு விஷயம் நமக்கு தெரியாதப்ப நம்ம தடுமாறுறோம், கஷ்டப்படுறோம். அப்போ நம்ம உண்மையில போராட வேண்டிய இருட்டு எதுன்னா அது அறியாமதான். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கு வரோம். அறிவியலும் சரி, ஆன்மீகமும் சரி, இந்த ரெண்டு பெரிய முயற்சிகளும் அடிப்படையில ஒரே ஒரு உண்மையை தான் தேடிட்டு இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பக்கம் ஆன்மீக பயணம், பக்தி சேவையில ஆரம்பிச்சு கடைசியா ஞானத்துல முடியுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அறிவியல், நல்லா உத்து பார்த்து, அதாவது அப்சர்வ் பண்ணி தகவல்களை சேகரிச்சு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கடைசியா யாராலும் மாத்த முடியாத ஒரு விதியா மாறுது. ரெண்டுமே உண்மையா அடையறதுக்கான வெவ்வேறு பாதைகள் மாதிரி. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் கெப்லர். பூமி தான் சூரியனை சுத்தி வருதுன்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஒவ்வொரு ராத்திரியும் நட்சத்திரங்களை கவனிச்சு கணக்கு போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த அர்ப்பணிப்பு ஒரு ஆன்மீக சாதகர் செய்யற தவம் மாதிரி இல்லையா? இதே ஐடியாவை நாம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளை பத்தி இந்த மூல நூல் ஒரு ஆச்சரியமான புதுவிதமான பார்வைய நமக்கு காட்டுது. இதுதான் இந்த பகுப்பாய்வோட மைய கருத்து. அன்னைக்கு இருந்த சித்தர்கள் தான் அன்னைக்கு விஞ்ஞானிகள். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் தான் இந்த நவீன காலத்தோட சித்தர்கள். ரெண்டு பேருமே பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், அறிவியல் நிறைய அழிவுக்கும் காரணமா இருக்கே, அதுக்கு என்ன சொல்றது? அதுக்கு இந்த மூல நூல் ஒரு தெளிவான பதில சொல்லுது. விஞ்ஞானிகள் ரொம்ப உயர்ந்த நோக்கத்தோட தான் கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாங்க. ஆனா பணத்துக்காக அலையிற வியாபாரிகளும் அதிகாரத்துக்காக அலையிற தலைவர்களும் தான் அதை தப்பான வழியில பயன்படுத்துறாங்க. அது விஞ்ஞானிகளோட தப்பில்ல. ஒரு மனுஷன் முழுமையா உயரணும்னா அவனுக்கு 2 சிறகுகள் தேவைப்படுது. ஒன்னு இறை வழிபாடு, அத ஆன்மாவை மேல தூக்கும். இன்னொன்னு கல்வி, அதை இந்த உலக வாழ்க்கைய மேம்படுத்தும். ஒரு பண்பட்ட சமுதாயத்தை உருவாக்கணும்னா கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம்னு இதன் ஆசிரியர் உறுதியா நம்புறாரு. சரி, இவ்வளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பயணத்தோட கடைசி இலக்கு என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் அறிவியலும் சரி, ஆன்மீகமும் சரி தேடிட்டு இருக்கிற அந்த கடைசி இலக்கு. அதாவது கண்ணுக்கு தெரிகிற தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான தன்மை, அந்த மூலப்பொருள். இத கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான ஞானம். ஆனா ஒரு விஷயம், இந்த மெய்ப்பொருளை யாரும் உங்களுக்கு தட்டுல வச்சு தரமாட்டாங்க. உண்மையான அறிவை நீங்களா தேடும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் பதில் கிடைக்கும்.
அதனால நம்மள சுத்தி இருக்கிற இந்த அறியாமைங்கிற இருட்டு விலகி அறிவுங்கிற வெளிச்சம் வரணும்னா நாம எல்லாரும் அறிவை தேடி போகணும். இதுதான் நமக்கான ஒரு அழைப்பு. கடைசியா திருவள்ளுவரோட இந்த அழியாத வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஏத்துக்காம அதுல இருக்கிற உண்மை என்னன்னு நீங்களா ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் உண்மையான அறிவு. இந்த சிந்தனையோட அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம். நன்றி.